போன கான்ட்ராக்ட் தான் கொடுக்கல, இந்த தடவை எடுத்து கொடுக்கலாம்ல. சாதாரண கிளர்க்கை தெரிஞ்சவங்க கூட நல்லா சம்பாதிக்கிறான். என் மாமா ஈவோ, எனக்கு எவ்வளோ பண்ணலாம். நீ மாமா கிட்ட சொல்லி அந்த வாட்டர் டேங்க் கான்ட்ராக்ட் கிடச்சதுன்னா நானும் 4 காசு பார்ப்பேன்ல. செல்வி, தோசைக்கு என்ன சட்னி? தேங்காய் சட்னிங்க. தக்காளி சட்னி பண்ணு. துருவிட்டேங்க. அப்படியா? அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு தக்காளி சட்னி பண்ணு. அவர்கிட்ட சொல்லுக்கா. ஏண்டா, நான் என்ன சட்னி பண்ணணுன்றதே அந்த ஆள் தான் முடிவு பண்றாரு. இதுல நான் சொல்றதை கேட்பாரா? எதா இருந்தாலும் நீயே பேசிக்கோ. என்னம்மா இந்த நேரத்தில்? அப்பா புதுசாக கார் வாங்கியிருக்கோம். என்ன திடீர்னு? ஆமாப்பா, சடனாக பிளான் பண்ணுது. அப்படியா? நல்ல வாழ்த்துக்கள். அப்பா, உங்கள் பைக்கை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சிங்கன்னா எங்கள் காரை பார்க் பண்ணிப்போம். ஒரு நிமிஷம். ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க தம்பி. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சார் காரே புக் பண்ணேன். ஆண்ட்ராய்டு எவ்வளோ ஆச்சு? எப்படியும் ஒரு 8 ரூபாய் கிட்ட வந்துடும் சார். ரெடி கேஷா? சார் நீங்கள் வேறு இஎம்ஐ தான். நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த முதல் கார். சொல்லாம கொள்ளாம திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. நேற்று நைட்டு பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் தெரியல. காலையில் கார் பார்க்குறேன், சூப்பராக இருக்குங்க. கலர் கூட நல்லா இருக்குங்க. வெறும் 8 லட்சம் தானா? கடனில் கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் என்னத்த பெரிய பெருமை? பரவாயில்ல, கடன் வாங்கியாவது பொண்டாட்டியை ஜம்முன்னு வச்சுருக்கானே. மத்தியானம் சாப்பிட என்ன? நெத்திலி மீன் குழம்பும் வறுவலும் வச்சுருக்கேன். கஞ்சி கிஞ்சி குடிக்கலையே? நெத்திக்கிட்டு கடன் வாங்கினா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள்லாம் அழுவணும். சரி சார், புதுசாக கார் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. சூப்பர் சார், கார் தான் சார் பெஸ்ட்டு. அடிக்கிற வெயிலில் ஹெல்மெட் போட்டு இந்த பைக்கில் போயிட்டு வரதுக்குள்ள பாதி உயிர் போயிடும் சார். அப்புறம் சார், எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க? இல்லை சார், கார் வந்து கார் அவரோடது இல்லை சார், மேலே ஒருத்தர் இருக்கார்ல அவரோடது. இதை கொஞ்சம் விட்டு கொடுங்க சார். நான் கூட அவரதுன்னு தான் நினச்சேன். யோ, நீ வேறையா? 1000 ரூபா கொடுத்து ஒரு டயர் பார்த்த முடியல, ஒட்டின பட்ஜெட் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இவரா 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்க போறாரு? அடே சரி, பேசுறா, பேசிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் துணியை கொடு. காரை கற்பாயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பாரு எப்படி சமாளிக்கிறேன்னு. என்னதான் இருந்தாலும் பைக்கு தான் சார் பெஸ்ட்டு. பெட்ரோல் விற்கிற விலைக்கு கார்லாம் சமாளிக்க முடியுமா? பைக்குனா டிராஃபிக்கில் பூந்து போயிட்டு வந்துடலாம்ல. இன்னொரு எள்ளி வெட்டு. அபர்ணா, ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். சீக்கிரமா, டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம்ப்பா. கார் வாங்குறதா ஒரு விஷயமே இல்லடா, அதை மெயின்டைன் பண்றதுல மேட்டரே இருக்கு. 2 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டிடாத. பேசாம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் இன்ஜின் நல்லா செட் ஆகும். மச்சான், புது கார் வாங்கிட்டு ட்ரீட் கொடுக்காம நீ பாட்டு கிளம்புற? டேய், என் ஒய்ஃபை கூப்பிட்டு வெளில போகிறேன்டா. இன்னொரு நாள் போகலாம். ஏய் ஏய், இந்தப்பா. ஏய் நில்லு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற. ஏய், சார் பாலாஜி அம்சார் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. தேங்க்யூ சார். எவனோ வர்றான், எவனோ போகிறான், பார்க்கறதுக்கு காட்டு முன்னாடி மாதிரி இருக்கான். அவன் தலையும் முடியும் ஒன்றுமே கொஞ்சம் அண்ணனா
டேய் என்ன நீ பாட்டு கேட்ட திறந்து உள்ள வர்ற கூட ஏறி மேலே போயிட்டே இருக்க யார் நீ? பாப் மல்லி. ஆ பாப் மல்லினா இது பாலமுரளியா? ஏய் நில்லியா? ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய் எந்த ஏரியா நீ? எதுக்கு இங்கே வந்து தண்ணி பிடிக்கிற? பின்ன கார் கழுவணுமா? இது இந்த காரை கழுவுறதுக்கு ஒரு ஆளா? டேய் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த காரை கழுவுறதுக்கு ஒரு ஆளா? 4 செடிக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கும்போது இந்த கார் கழுவ இருக்கக்கூடாதா? இது தோட்டக்காரனா? ஏய் இல்லையா? யாரப்பா தோட்டக்காரன்ற? உங்களதான். யாரையா தோட்ட? ஏய் இரு நீ உள்ள போ. நீ ஏன் இங்க வந்த? உள்ள போ. நான் குடிச்சுக்கிறேன் போ. சார் கார் க்ளீன் பண்ணியாச்சு சார். சரிப்பா நாளைக்கு வந்துடும். ஓகே சார். அதுக்குள்ளே காரில் ஸ்க்ராட்ச் போட்டிங்க. செல்வி இந்த கேஸ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ரேக்கில் காசு வச்சிருக்க எடுத்து கொடுத்துரு. சரிங்க கொடுத்துறேன். என்னாச்சு தம்பி? அது சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். ஐயோ என்ன தம்பி இது கேரள இப்போ தான் மகனிங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல தம்பி. நைட் இங்கே வண்டியை விடும்போது எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன தம்பி நீங்கள் ராத்திரி வண்டியை கொண்டாந்து நிறுத்தும் போது இல்லைன்றீங்க, அதுக்கப்புறமா சாத்தி இருந்த கேட்டுக்குள்ளே வந்து யார் கேரள் போட போகிறாங்க? அதான் சார் எப்படின்னு தெரியல. சார் நீங்கள் ஏதாவது புரியல? இல்லை நீங்கள் வண்டி விடும்போது இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஸ்க்ராட்ச் எதாவது இருக்கலாம்ல சார்? தம்பி நேற்று நைட்டு வண்டியை கொண்டாந்து நிறுத்தும் போது நான் தெளிவாக தான் இருந்தேன், போதையில் ஒன்றும் இல்லை சார். நான் அப்படி சொல்ல வரல சார். வேற எப்படி சொல்ல வரீங்க? சார் சார் இதில் தான் சார் ஸ்க்ராட்ச் இருக்கு பாருங்க. காரோட பெயிண்ட் மார்க் கூட இருக்கு பாருங்க. தோ இங்க பாருங்க. ஆமாம் நேற்று நைட்டு இருட்டில் பைக்கை கொண்டாந்து நிறுத்தும்போது தெரியாமல் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. என்ன சார் வண்டி வாங்கி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள? ஐயோ நீங்கள் அதுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அது என்ன செலவாகுதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். அடுத்த வாட்டி அது வண்டி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடுங்க, இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. தம்பி அடுத்த வாட்டி வண்டியை கொண்டாந்து நிறுத்தும்போது பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கங்க. கேர்லெஸ்ஸாக அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு நோவாமல் காரை கொண்டாந்து நிறுத்திட்டு போயிடுறீங்க. ஒருத்தரும் இந்த சின்ன கேப்புக்குள்ளே பைக்கை வெளியில் எடுத்து உள்ளே கொண்டாந்து நிறுத்துறதுக்குள்ளே நான் பண்ணுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அதுக்காக புது வண்டியை வெளியே நிறுத்த சொல்கிறீங்களா? புது வண்டியை வெளியே நிறுத்த சொல்லிங்க. நான் என் பைக்கை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு வசதியாக கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். சார் இதுக்கு மேலே ஒட்டி விட்டா நான் எப்படி சார் வெளியே இறங்க முடியும்? உங்களுக்கு இறங்குறது தான் கஷ்டம், எனக்கு உள்ளே கொண்டு வர்றது வெளியே கொண்டு போகிறதே கஷ்டங்கிறேன். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் நிறுத்தணும். அப்போ கீரல் விழுந்தா நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். என்ன சார் அசால்ட்டாக பேசுகிறீங்க? உங்கள் பைக் செலவு பண்ணுற மாதிரி 5-10 முடிஞ்சிடாது, கம்பெனியில் பில்லை தீட்டுவான். இது 5-10 என்ன பைக்கு நகை உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குதா? ஒரு பிரேக் ஒயர் மாற்றினாக்க 300 ரூபா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் 950 ரூபா சார்ஜ் பண்ணுறான். நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு.
நீங்கள் கேட்டது தப்பு இல்லை தம்பி. புது காரில் கேரில் விழுந்தா யாருக்குமே கோவம் வரதான் செய்யும். எடுங்க சார், எதுக்கு அதை பற்றி பேசிட்டு. நீங்கள் கார் ஓட்டிங்களா சார்? நல்லா ஓட்டுவேண்ணே. அப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிடலாமே. எதுக்கு தம்பி வீணா ஆடம்பரம்? அட்லீஸ்ட் ஒரு நல்ல பைக்காவது வாங்கலாமே. இப்போ இருக்கிற வண்டிக்கு என்ன குறைங்கிறீங்க சார்? என்னைக்காவது அந்த வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கா? தம்பி, ஒரு 4 மிதிக்கு அலுப்புப்பட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஏன் சார் இவ்வளோ சிக்கனம்? இது சிக்கனம் இல்லை தம்பி, சேவிங்ஸ். பொண்ணை பெற்று வச்சுருக்கேன்ல, கல்யாணத்துக்கு சேர்க்க வேண்டாமா? கரெக்டு தான் சார். ஆனால் நமக்கும் செலவு பண்ணிக்கணும்ல. நான்லாம் என் பொண்டாட்டி ஒரு பொருள் ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே அதை வாங்கி வந்து கொடுத்துருவேன். இப்போ கூட பாருங்கள், அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் காரே வாங்கினேன். அது நீங்கள். நான் என் பொண்டாட்டியை டெலிவரிக்கே ஸ்கூட்டரில் தான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ என் பொண்டாட்டி ஒன்றும் நல்லா இல்லையா? ஸ்கூட்டரா? சார், உங்களை மாதிரிலாம் என் ஒய்ஃப் ரிஸ்கில் போட எனக்கு தெரியும் இல்லை சார். நமக்கு யூஸ் ஆகாத சேவிங்ஸ் என்னத்துக்கு? தம்பி, நீங்கள் ஆர்வத்தில் பேசுகிறீங்க, நான் அனுபவத்தில் பேசுகிறேன். தேவையில்லாமல் வீணாக ஆடம்பர செலவு பண்ணுறதுல பெருமை இல்லை. இன்றைக்கி நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கும். நாளைக்கே உங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அப்போ தெரியும் சேமிப்போட அருமை. அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அது இதுன்னு செலவு எடுத்துக்கிட்டே போகும். அதே பொம்பளை பிள்ளைய போச்சுன்னு வச்சுங்க, சுத்தம். அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னாக்க நகை நட்டு சிரிசை நடத்தி அதுக்கு வளகாப்பு செலவு, டெலிவரி செலவு, பேரம்பேத்திக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு சாகிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு சேமிச்சதுக்கப்புறம் தான் பிள்ளையே பற்றிக்கிட்டேன். இப்போ அந்த பிள்ளைய கல்யாணம்னா நான் இன்னும் எவ்வளோ சேமிக்கணும்? சார், என்ன சார் பேசுகிறீங்க? கல்யாணம்னாலே ஆடம்பரமாக தான் பண்ணுமா என்ன? நான் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கோம். அதுக்காக என் பொண்ணுக்கு ஒன்று மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணணுங்கிறியா? சார், நான் அப்படி சொல்ல வரல. வேறு எப்படி? உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் வயசுக்கு சரிசமமே இல்லாத ஒரு சின்ன பையன் கூட உட்காந்து தண்ணி அடிச்சது தப்புன்றது. சார், என்ன சார் இதுக்கு ஏன் சார் சார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து சார் எனக்கு போனது. என் வயசுக்கு அனுபவத்துக்கு இவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்கணுமா? எனக்கு ஏங்க, இந்த மிக்சியில் பழையபடி பிளேடு போயிடுச்சு, இப்போ என்னங்க பண்ணுறது? நாளைக்கு சரி பண்ணி தரேன். என்னது சரி பண்ணி தரீங்களா? ஏங்க, எத்தனை வாட்டி தான் சரி பண்ணி கொடுப்பீங்க? ஒன்று புதுசாக தான் வாங்கி தரலாம்ல. மாடி வீட்டில் போய் பாருங்க, அவன் பொண்டாட்டி எவ்வளோ தாங்குறான்னு. அவனை மாதிரி நீங்கள் என்ன தாங்கலைன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வேண்டியதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி என்ன கேட்டுற போகிறேன்? இது என்ன புதுசாக வாங்கினா ஒரு 300 ரூபாய் வருமா? தூக்கி போட்டு ஒன்று புதுசாக தான் வாங்கி கொடுங்களேன். ஏய், நீ சாப்பிடுறா, நான் போய் பார்க்குறேன். இரு, நானே போகிறேன். சொல்லுங்கள் சார். நான் இனி பைக்கை எடுக்கவே கூடாதுன்ற ஐடியாவில் தானே கார் அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன். சார், அது நேற்று நைட் அவசரத்தில். உன் கதையை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. முதல்ல வந்து வண்டி எடு. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க சார். இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்களேன். இந்த உள்ளே வந்து உட்கார்றதுக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் ஆஃபீஸுக்கு போகணும். முதல்ல வந்து வண்டி எடு. சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், ஒரு 2 மினிட்ஸ். முதல்ல வண்டியை வந்து நவுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்ல. சார், சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல, வெயிட் பண்ணுங்க. என்னாச்சுடா? கார் எடுக்க சொல்லி கடுப்பேத்துறாரு. சரி, போய் எடு. சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறேன், சும்மா நோய். அதனால என்ன பெரிய கலெக்டரா? வெயிட் பண்ணிட்டோம். இங்க ஷெல்ஃப் எடுத்த ஹேர் பேண்ட் எங்க? இங்க தான் வச்சிட்டு போனேன். நீ தான் பாத்தியா? அந்த டிராயர்
ஏய் சார் எங்கடா அவரு? இப்போதான் சார் போனார். போயிட்டாரா? வண்டி இங்கே தான் இருக்கு. நடந்து போயிட்டார் சார். என்ன சார் நடந்து வரீங்க? கால் இருக்கு, நடந்து வரேன். வேலையை பாரு. சார் என்ன சார் ஆச்சு? எங்க சார் கூட்டு போயிட்டீங்க? வா. கை விடுங்க சார் முதல்ல. சார் விடுங்க சார் கை. என்னது என்ன அது? போனா போது சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏங்க விடுங்கங்க. ஏய், எப்படி விட முடியும்? அவனுக்கு என்ன பக்காத்து வாங்குற நீ? நீங்க இரு. என்ன பார்த்தா இன்னைக்கு இடிச்சவன் மாதிரி இருக்கா அவனுக்கு. வண்டியை தள்ளி விட்டுவிட்டு என்ன சார் அதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறான். சும்மா இரு நீ. சார் நான் தள்ளி தான் சார் வச்சேன். எப்படி தள்ளி வச்சு தள்ளி விட்டியா? ஏய் சார் நான் ஏன் சார் தள்ளி விட போறேன்? ஏய் நடிக்காதயா, நடிக்காத. சும்மா இரு நீ. அன்னைக்கு உங்க வண்டியில ஒரு சின்ன கீரல் விழுந்ததுக்கு அந்த பேச்சு பேசுறான். இன்னைக்கு என்ன நடக்க என் வண்டியை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னென்ன சும்மா இருக்க சொல்றியா? சார் நேற்று நான் வரும்போது உங்க வண்டி நடுவில் நின்றுச்சு. அதனால நான் தான் ஓரமா தள்ளி வச்சேன். தள்ளி வச்சியா? நீ யாரையா என் வண்டியை தள்ளி வைக்கிறதுக்கு? நீ யாரு? என்னையா பண்ணிருக்க நீ? என்ன கூப்பிட்டுருக்கனியா? அந்த டைத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே தள்ளி ஓரமா விட்டியா? சார் சும்மா தள்ளி விட்டேன் அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி நீங்க உங்க வண்டியை நடுவில் பார்க் பண்ணீங்க. என் வண்டியை நான் எங்க வேணாலும் பார்க் பண்ணுவியா? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அந்த பார்க்கிங்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி இப்போ என்ன? இந்த பைக்குக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். எது காசு கொடுக்குறியா? இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு உன் கார்க்க நண்டி அடிச்சு ஒருத்தப்படி காசு கொடுக்குற வாங்கிப்பே நீ? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் சரியா வராது. நீ முதல்ல வண்டியை வெளியேடு. இனிமேல் உன் வண்டியை நீங்க நிறுத்தக்கூடாது. அப்ப வேற எங்க நிறுத்துறது? கொண்டு போய் தெருல நிறுத்தியா? ஹலோ நான் அதுக்கு தெருல நிறுத்தணும்? நான் என்ன ஓசிலியா இருக்கேன்? ஏய் முந்தா நேத்து வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்ததுன்னா 10 வருஷமா இதே ஏரியாவில் குடியிருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? போனா போதுன்னு உன் வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தா ஓவரா பேசுறேன் நீ. என்ன போனா போதுன்னு இடம் கொடுத்து ஏதோ ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் இங்க வாடகைக்கு தானே இருக்கீங்க. நான் உங்களை விட அதிகமா வாடகை கொடுத்தீங்க இருக்கேன். 10 வருஷமா இங்க இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுமா? சுமாரி என்னாலையும் ஒரு அளவுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். நீனே எனக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த இடத்துல பல வருஷமா நான் மரியாதையோட தான் இருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஏரியாவை எனக்கு சப்போர்ட்டா ஒரு பாக்குறியா? எவன் வந்தா எனக்கு என்ன? என் வண்டி இங்க தான் நிக்கும். இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது தெரியாம விழுந்த கோட்டை தெரிஞ்சே போடுவேன் ஜாக்கிரதை. அதேதான் இனிமே உங்க வண்டி நடுவில் நின்னா தெரியாம விழுந்த வண்டி தெரிஞ்சே விழும். தள்ளிடுவியா நீ? என் வண்டியை தொட்டுருவியா? தொட்டு போறியா? பேசிய போறாரு. சார் உங்களை தான் சார். இந்த வாத்தியார் விட்டு காப்போட்டு ஃப்ரீயாக தான் இருக்கு. அங்கே கொண்டு போய் உங்கள் வண்டியை நிப்பாட்டுங்கள. அவர் ஒன்றும் சொல்லப்பட்டார் சார். ரொம்ப நல்ல டைப்பு. என்ன சார் கார் புதுசாக இருக்கு? யாரு சார்? பக்கத்து வீட்டுக்காரங்க. நான் கூட உங்களோட தப்பாக நினச்சிட்டேன் சார். இழிப்பு. காரை வெளில நிறுத்துறதுலாம் பிரச்சனை இல்லை மச்சான். சேஃபாக இருக்கணும்ல. இப்படிதான் சின்ன பசங்க 4 பேர் ஏபிசிடி என் காரில் எழுதிட்டு போயிட்டானுங்க. உன் காரில் அட்லீஸ்ட் ஏபிசிடி எழுதினானுங்க. எனக்கு ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போயிட்டானுங்க. ஆள் யாரும் இல்லைன்னா நீ பண்ணி காரைக்கு வந்து நிறுத்திட்டு போடியா? நைட்ல நான் வந்து உன் வீட்டுக்கு அதை தட்ட முடியுமா? படிச்சவன் தானே நீ. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு?
அதான் உன் வீட்டுக்குள்ள இடம் இருக்குல்ல அங்க காரை நிறுத்த வேண்டியதானே என் வீட்டுக்குள்ள வந்து நிறுத்திட்டு போல. நீ அது பரவாயில்ல, ரெண்டுக்கு இருக்க. என்ன பாரு, சொந்த வீட்லயே பார்க்கிங் பிரச்சனையோட தான் இருக்கேன். டேய், உன் ஏரியாலேயே ஏதோ ஒரு வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். அங்கே ரெண்டுக்கு காசை கொடுத்து சேஃபாக நிறுத்தி வச்சுக்கோ, அதான் பெஸ்ட்டு. ஆமாம் மச்சி. டேய், நான் ரிலீஸ்க்கு ரெடி பண்ணி வைக்க சொன்னல, இன்னும் 2 days தான் டைம் இருக்கு. சீக்கிரம் பண்ணி முடிங்க. சூர்யா. எஸ். வைஃப்க்கு எமர்ஜென்சி, ஐ நீட் பர்மிஷன். என்ன மீட்டிங் இருக்கு, லேட் ஆகும்னு சொன்ன. இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? உன்னை பார்க்க தான். என்ன பார்க்கவா? உங்கள் ஃபைல் என் டேபிளுக்கு வரலைங்க. வந்த உடனே பார்க்கலாம், வைங்க. சார் டைம் ஆச்சு, லஞ்ச் எடுத்து வைக்கட்டுமா? இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். ஒரு மத்தியானமே வந்து வச்சுட்டார் சார். இன்னைக்கு நீங்கள் தான் லேட்டு. எங்கடா கிளம்பிட்ட? முடி வெட்ட. முடி வெட்டவா? சார் என்னாச்சு சார்? அர்ஜென்ட்டாக பாத்ரூம் இருக்கியா? தள்ளு. சார். சொல்லுங்க. மோட்டார் ரிப்பேர் ஆச்சு, சரி பண்ணணும். பண்ணுங்க. இல்லை சார், உங்கள் வண்டி வெளியே எடுத்தால் தான் சம்பு ஓப்பன் பண்ண முடியும். சரி, நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். சரிங்க சார்.
சார் பேஸ் மாற்றி கொடுத்ததுனால ஒயர் ஷார்ட் ஆகிட்டு காயில் போயிடுச்சு சார். அண்ணா அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சார். சீக்கிரம் வேலை முடிங்க சார். 1/2 மணி நேரம் ஆகும் சொன்னல. சரி பண்ணியாச்சு சார். பேர் சுவிட்ச் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போ மூடிட்டு கிடந்து. இங்க ஈஸ்வருங்கிறது நான் தான். சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வா. எதுக்கு? உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, வா. என்ன கம்ப்ளைண்ட்? ஏய், ஏடா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கற? ஸ்டேஷனுக்கு வாடா. சார் எதுக்கு சார் இப்படி கத்துறீங்க? ஒண்ணு லாத்தி சார், நீங்க போங்க, நான் பின்னாடி என் கார்ல வரேன். அதெல்லாம் ஒரு மயிர் வேணாம், நீ எங்களோட வா. எதுக்கு சார் அசிங்கமா பேசுறீங்க? வாடா சார். உன்னை உள்ள வச்சு கிழிக்கிறேன் பாரு. கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க வாடா சார். சார் கையை விடுங்க சார். சொன்னையா திருப்பி சொல்லிட்டு இருக்க? வா. ஈஸ்வர் என்ன சார்? நீ யோக்கிய மாதிரி நான் வரேன் பேசுறியா? சொல்றேன்ல. சார் வைஃப் தனியா இருக்காங்க சார், சொன்னா கேளுங்க சார். வா சார் வா வா சார் விடுங்க. வா. ஆதி நீ இறங்காத, உள்ள இரு, நான் வந்துடுறேன். பாலாஜி கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லு. சார் 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 விடுங்க சார். சார் கையை விடுங்க சார். சார் சொல்லுங்க சார், எதுக்கு சார்? ஈஸ்வர் சார் நான் வரேன் சார். சட்டையில இருந்து கையிடுங்க சார். அதான் உன்னை ஜட்டியோட உட்கார வைக்கிறேன் சார். இவன் தான். சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு வந்தானா? சார் அவர் தான் ஃபர்ஸ்ட். வாயை திறந்தா வாயை கிழிச்சிருவேன். கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். என்ன வேலை பார்க்குற? ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கா? பொறுக்கி வேலையெல்லாம் பார்த்துருக்கா? சார் கேட்டியா? சார் சாரோட பொண்ணை கொட்டி வாங்க. ஓகே சார். சார் அவர் பொண்ணெல்லாம் ஏன் சார் கூப்பிடுறீங்க? அவர் பொண்ணு அவருக்கு தானே சார் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்ன ஏரியாவுக்கு வந்து கேட்டு பேச்சு வார்த்தை தூக்கி உள்ள போடுங்க. இந்த பொறுக்கியா பெரிய பூடிங்க இவரு. அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும், இருக்கு உனக்கு. இவன் தான் உங்கள்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணானாமா? சார் என்ன சார் என்னென்னமோ கேட்குறீங்க? ஏய் சார் வாயம் போடுறான் பரதேசி. ஒண்ணுதாம்மா சொல்லு. அப்பண்ணா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அமைதியா நிக்கிறா. சொல்லுமா. என்ன சார், எங்க பொண்ணு சொல்ல பயப்படுது சார். இல்லைன்னா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்குமா? நீங்க வேணா தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க சார். சார் உங்க பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு நீங்களே சொல்லுங்க சார். நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். காயப்பட்டிருந்த துணியில் எடுக்கிறதுக்காக என் பொண்ணு மட்டும் மாட்டிக்கு போனா. அப்போ இவன் குடிச்சிட்டு என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். நல்ல வேலை நான் மேலே போயிட்டேன். சார் இவருக்கும் எனக்கு வேற பிரச்சனை சார். அதுக்கு பேசாத பரதேசி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? எந்த அப்பனாவது இந்த மாதிரி பொண்ணை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாடா?
என்னம்மா உங்க அப்பா சொல்றதுல உண்மையா? சும்மா அழுதுகிட்டே இருக்கா, சொல்லுமா. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொன்னா எப்படிப்பா ஒத்துக்க முடியும்? அப்பாவுக்காக இது கூட பண்ண மாட்டியம்மா. எல்லாரும் முன்னாடி நடிச்சு அவமானப்படுத்திட்டான். இனி அவன் என்ன மதிப்பா? செத்துலாம் போல இருக்கு. பா இதுக்கெல்லாம் ஏன்பா? கௌரவத்தோட எனக்கு உயிர் பெருசல்லம்மா. ஆமான்னு சொல்றியா? ஆமான்னு மட்டும் சொல்லு. ஊரே பாக்குது, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. காலையிலேயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்துட்டான்ல. சண்முகா சும்மாரு. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க அப்பனை அடிச்சிட்டானாங்களா? கொதிச்சு போயிருக்க நீ. நீ எதையும் காதில் வாங்கிக்க மாட்டேவா ப்ளீஸ். இத்தனை வருஷமா மரியாதையா இருந்த என் மாமனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி கலங்கி போய் உட்கார வச்சுட்டான். அந்த ஆளு ஏத்து விட்டதே நீதான்டா. நீ எனக்கு என்ன கத்துற? டேய் நில்றா. டேய் நில்றா. ஏய் நில்றா. ஏன்டா அப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? விடுடா, அவனை பொளக்குற. பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு போற. நில்றா. ஏய் அன்னைக்கே உன்னை பொளந்துருப்பேன்டா. என் மாமா தான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி. ஏய் நில்றா. சும்மா விட மாட்டேன். நெல்லு. யாரை கேட்ட அவனை கூட்டிகிட்டு வந்த? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்க பேச்ச கேட்டதால தான் இவ்ளோ பிரச்சனையும். மச்சி நடந்ததெல்லாம் விடுறான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. பேசாமல் நீ அங்கே வந்துரு. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நாளைக்கே ஓனர்கிட்ட பேசுகிறேன். இந்தா தண்ணி குடி. குடி மச்சான். சொல்றது கேளுடா. அவனே வரான் பாருடா. ஏய் இப்பதான் அவனுக்கு ரோசம் வந்ததா? தேவையில்லாம பேசாதடா. ஏய் என்னடா முறைக்கிற? பெரிய தௌலத்தடா நீ. மூஞ்சில வைனா. வாடா. பொளக்குறடா இல்லையா வாடா. நிறுத்தியா? என்னையா தெருவுல ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? டேய் நீ யாரியா? அக்கா வீடு. அரே அக்கா வீடு சார். டேய் இனிமே அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த செருப்பாலேயே அடிப்பேன். செருப்பால் அடிப்பியா? போடா இங்க இருந்து. உனக்குலாம் ஏதோ ஒன்று வந்தம் பாரு. ஏன் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். இனிமே தம்பி தொம்பின்னு வந்துடாத. சார் இதெல்லாம் சரி வராது சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் பொம்பளை பிள்ளை வச்சு நாங்கள் எப்படி சார் இருக்கிறது? சார் நாளைக்கு இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட பண்ண மாட்டேன் என்ன சார் கேரண்டி? எனக்கு அப்பவே தெரியும். பார்வையே சரியில்லை சார். நான் சார் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க. இந்த பார்க்கில் ஒரு நாளைக்கு வாக்கிங்கிற பேர்ல யாராரு என்னென்ன ஆங்கில பாக்குறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ஒரு அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போவீங்களா? இரு ஏப்பா, நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்போ போலீஸ் கிளீஸ் வந்துச்சோ நீ இங்கே இருக்கக்கூடாது. உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. நீங்க சிதம்பரம் சார் என்னையா கரண்ட் வருமா வராதா? இன்னைக்கு ஃபுல் ஷட் டவுன் சார். எப்படி 4 மணிக்கு மேலே தான் வரும். சரி போ. சரி சார். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வேலையாக இருக்கா? அப்புறம் வர சொல்லு. இல்லை சார் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறார் சார். சரி வர சொல். சரிங்க சார். சார் வாங்க சார். இவர் தான் சார். நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணு. சரிங்க சார். கதவை சாத்திட்டு போ. சரிங்க சார். எதுக்கே கதை சார் சொல்கிறாரு தெரியலையே. என்ன இப்போ எதுக்கா இங்கே வந்திருக்க? மறுபடியும் எதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கா? பார், ஆஃபீஸுன்னு கூட பார்க்க மாட்டேன், பேசாமல் போயிடு. பிரச்சனை பண்ணலாம் வரல சார். 4 நாளாக தூக்கமே இல்லை சார். ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன செஞ்சவங்கள திருப்பி ஏதாவது செய்யணும்ல. என்ன மிரட்டுறியா? கவர்மெண்ட் ஆஃபீஸ், இங்கே வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு நீ ஒழுங்காக வீட்டுக்கு போயிடுவியா? வெறிய ஏற்றாம மரியாதையாக போயிடு. சரி சார், நான் கிளம்புறேன். நீங்கள் வேலையை பாருங்கள். சிதம்பரம் சார், ஒரு ஜூஸ் சொல்லியா? சரிங்க சார். ஏன் இவர் குறுக்க ஓடிட்டு இருக்காரு? என்ன வேணும் ஒண்ணுமே தெரியலையே. ஹலோ, பப்ளிக்லாம் கொஞ்சம் வெளியில போங்க. கோஆபரேட் பண்ணுங்க. ராஜேஷ், இமிடியேட்டா வெளியில போய் எல்லாம் செக் பண்ணுங்க, இன்க்ளூடிங் தி வெஹிக்கிள். எஸ் மேடம். ஈவோ எங்க? சார் உள்ள இருக்காரு. வெங்கடேஷ், நீங்க இங்க சர்ச் பண்ணுங்க. சார். எஸ். We are from vigilance. வாங்க மேடம், சொல்லுங்க. சார், நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. We need to search. ப்ளீஸ். அருண் மேடம், சாரை கொஞ்சம் செக் பண்ணுங்க. வாங்க, இட்ஸ் ஆல் ரைட், கம் ஆன். கை தூக்குங்க. மேடம், கிளியர் மேடம். கொஞ்சம் அந்த ட்ரால செக் பண்ணுங்க. ஓகே மேடம்.
சாரு கொஞ்சம் ஃபேனை போடுப்பா. இன்னைக்கு ஷடவுன் மேடம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துடும் மேடம். சிதம்பரம் சார், அவங்களுக்கெல்லாம் டீ ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்க சார். இல்லப்பா பரவாயில்ல. இல்லை நோ நீங்கள் இருங்க, நீ ஏற்பாடு. சரி சார், எடுத்துட்டு வாங்க. அருண் இங்கே கொஞ்சம் செக் பண்ணுங்க. இதான் பண்ணுறேன் மேடம். சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் எங்கேயும் போல மேடம், தாகமாக இருக்கு, தண்ணி குடிக்க போகிறேன். சரி குடிங்க. மேடம் எவ்ரிதிங் கிளியர். தரோவாக செக் பண்ணியாச்சு மேடம். வெளியிலையும் கிளியர் மேடம். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். சாரி சார். இட்ஸ் ஓகே மேடம், நீங்கள் உங்கள் டியூட்டியை தானே பண்ணீங்க. எனிவேஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன். இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க மேடம். டீ சாப்பிடுங்க மேடம். இந்த ஆள் ஒரு ஆள் இங்கே வந்து செக் பண்ண வந்துருக்காங்க சார். கரண்ட் வந்துச்சு சார். போடாதே. என்னங்க இது? வேணாண்டா. ஏண்டா கார் போட்டு இப்படி உடைக்கிற? நான் அது கார் தான் உடைச்சேன். இந்த ஆள் என் கார் போட்டு கழட்டி விட்டு கொலை பார்த்துருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல நானும் என் ஒய்ஃபும் தப்பிச்சிருக்கோம். பிரெக்னண்டா இருக்கா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? இதுல விழுந்த ஒவ்வொரு அடியும் உன் மேல விட வேண்டிய அடி. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே உயிரோட தீய வச்சு கொளுத்திடுவேன்டா. தீய வச்சு கொளுத்துவியா? ஏய் விடு, நாளை அப்படியே சும்மா விட சொல்றியா? மறுபடியோட ஜட்டியோட உட்காருங்க. இரு உட்காருங்க. ஹலோ, என்ன போலீஸ்கா? குறி போன ஏன் இந்த வாட்டி என்ன என் கையை பிடிச்சு இழுத்துட்டான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? என்னடி சொன்ன? இப்படி கொல்ற அளவுக்கு போயிட்டீங்களே, அசிங்கமா இல்ல? அதுவும் அந்த பொண்ணு மாசமா இருக்கு. இருக்கட்டும், எல்லாம் ஒன்னால வந்தது. நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸை வாபஸ் வாங்காம இருந்திருந்தா அந்த பரதேசி இன்னைக்கு முன்னாடி வந்து ரெண்டு தைரியமா பேசிக்கிட்டு போனா. அப்போ என்ன வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணது உங்களுக்கு உறுத்தலல? என்னடி ஆளாளுக்கு எதுக்கு பேசி? நிறுத்தியா? முதல்ல ஒரு புருஷனா தோத்த, அப்புறம் ஒரு அப்பனா தோத்த, இப்போ மனுஷனாவே தோத்துட்டேன். தோத்துட்டேனா? அப்ப இத்தனை வருஷமா உங்களுக்காக மண்ணு வாழல, உனக்காக தான் நீ வாழ்ற. அந்த வெறினால தான் காரை வாங்கிட்டு வந்து நிப்பாட்டின. பெத்த பொண்ணு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டின. விட்டா என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. உன்னை கொலை கூட பண்ணுவீங்க. என் வீட்டுல இருந்துகிட்டு என்னைய எடுத்து பேசுறியா? உங்க வீடா? என்னமா மூணாவது மனுஷமே பேசுறீங்க? ஏய், இனிமே இந்த ஆளு வீட்ல நமக்கு என்னடி வேலை? பாடி போலாம். போடி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
நான் வேறு வீடு பார்த்துட்டேன். இன்னும் 2 நாளில் இங்கேருந்து போயிடுவேன். சரி, நீங்களே ஜெயிச்சு தான் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, உங்களுக்காக பயந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்டாட்டிக்காக போகிறேன். எங்கள் நிம்மதிக்காக போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு தான். அதை மீறினா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். ஆனால் போதும், எல்லாத்தையும் இதோட முடிச்சுப்போம். நீ லைஃப்பில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது. நான் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை மீறியும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்லவனாட்ட எங்கிட்டே வந்து சமாதானம் பேசுறியா? வயசானவன் என்னடா, உன்னை குடும்பத்தோட தீர்த்து கட்டிடுவேன். சாவுட குரம்போக்கு. ईश्वर இருக்கியா? ईश्वर ரயில்ல இருக்கி சீக்கிரம் வா. என்னால முடியல. கீழே விழுந்துட்டா. மூச்சு விட முடியல. வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. ஈஸ்வர் கேக்குதா? ஈஸ்வர்
வேணாண்டா வேணா பாத்தியா இவ்வளோ பிரச்சனையிலையும் மனுஷன் பாட்டு கேட்டு ஜாலியாக இருக்கார் வாழ்றாரு. வேணா வேணாண்டா வேணாண்டா டேய் வேணா வேணாண்டா டேய் 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 வேணா டேய் சொன்னா கேளு டேய் அதிகா 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 அதிக் ஏய் ஏய் நில்லுங்க ஏய் சாரி சார், எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் என் ஈகோ உள்ள. இப்போ எதுக்குப்பா இங்கே வந்திருக்க? மறுபடியும் அடிச்சுக்கிறதுக்கா? உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அவர் இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க, என்னதான் கோவம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. செல்வி, அவனுக்கு இன்னும் ஒரு 28 வயசு இருக்குமா? 60 வயசு ஆகும்போது எனக்கே பொறுத்து போகணுன்ற பக்கம் இல்லையே. இருந்திருந்தா இந்த அளவுக்கு இருக்குமா? எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேன். சாதாரண பார்க்கிங் தானே, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். சாரிப்பா.